Hi viewers, welcome to my channel. This is Antony Vijay. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்கலான்னா சி ப்ரோக்ராமிங்கில் நம்ம ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டாபிக்னா ஒரு ASCII கேரக்டருடைய வேல்யூவை நியூமரிக்கல் வேல்யூவை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், தென் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்ஸையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ASCII கேரக்டரை நியூமரிக்கல் வேல்யூவாக எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோட் பிளாக்ஸில் ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராமிங்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எப்போதுமே ஹெடர் ஃபைல்ஸ் தான். அது எப்போதுமே ஹேஷ் இன்க்ளூட் தான். ஹேஷ் இன்க்ளூட் தான் ஸ்டார்ட் பண்ணணும். stdio.h. ஓகே, ஸோ இந்த stdio.h நீங்கள் செட் ப்ராக்கெட்ஸில் யூஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுக்கலாம். ரெண்டு விதமாக கொடுக்கலாம். ஓகே, எந்த விதமாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விதமாக கொடுக்கலாம். ஒன்று இன்ட்டு மெயின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இன்னொரு விதம் என்னென்னா வாய்ட் மெயினில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ கீப் இன் மைண்ட். ஸோ நான் இங்கே வாய்ட் மெயின் கொடுக்குறேன். ஸோ வாய்டுனா என்னென்னா நத்திங், ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ வாய்ட் மெயினுக்கு அப்புறம் கேர்லி பிரேசஸை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு கேரக்டரை நியூமரிக்கலாக எப்படி மாற்ற போகிறோம். அப்போது நம்ம ஒரு கேரக்டர் டிக்ளரேஷன் பண்ணியாக்கணும். ஸோ கேர் கொடுத்துட்டிங்கன்னா கேர்னு சொல்கிறது என்னது டேட்டா டைப். ஸோ சிஹெச்னு சொல்கிறது என்னது வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு செமிகாலன் கொடுத்துட்டிங்கன்னா டிக்ளரேஷன் ப்ராசஸ் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ டிக்ளரேஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், printf ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணுறோம். அதில் என்டர் த கேரக்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, எண்ட் வித் செமிகோலன் மறந்துடாதீங்க. தென் ஸ்கேனஃபில் தான் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் உங்கள்கிட்ட இன்புட் வாங்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்குற இன்புட்டை கம்ப்யூட்டர் வாங்குறதுக்காக நம்ம கேரக்டர்னு சொல்கிறதுனால நம்ம %C ஒரு டேட்டா டைப்புக்கும் ஒரு நொட்டேஷன் இருக்குது. அந்த நொட்டேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இல்லைனா கம்ப்யூட்டர் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ கேரக்டர்னா %C கொடுத்துடணும், கமா தென் ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணணும், தென் CH வேரியபிள் நேம். ஸோ ஸ்கேனஃபில் எப்போதுமே ஆம்பர்சன் யூஸ் பண்ணிக்கணும். ஒரே ஒரு டேட்டா டைப்புக்கு மட்டும்தான் ஆம்பர்சன் தேவைப்படாது, அது ஸ்ட்ரிங். அது தவிர மற்ற எல்லா டேட்டா டைப்ஸுக்கும் நீங்கள் ஆம்பர்சன் யூஸ் பண்ணணும். ஸோ இதுலேயும் நீங்கள் எண்ட் வித் செமிகோலன். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்கேனஃபில் நம்ம கொடுக்குற இன்புட்டை கம்ப்யூட்டர் வாங்கிடும். இப்போ நம்ம அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதுக்கு printf ப்ராக்கெட்டுக்குள்ளே the numerical value for the character. என்ன கேரக்டர்னாலே %C தான். ஸோ %C கொடுக்கணும். C is கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு இன்டிஜராக மாற்ற போகிறீங்க. இன்டிஜருக்கு என்ன நோட்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா %D. ஸோ %D கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு %Cயும் %Dயும் எல்லாமே ஒரே வேரியபிள் தான், CH. ஏன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே வேரியபிள் நம்ம என்ன பண்ணுறோம், நியூமரிக்கலாக மாற்ற போகிறோம். ஃபைனலாக செமிகோலன். இது கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் ப்ராசஸ் ஓவர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பில்டு பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த எரரும் இல்லை, எந்த வார்னிங்கும் இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக ரன் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீன் இந்த மாதிரி உங்களுக்கு வருது. ஸோ இதில் நம்ம ஆல்ஃபபெட் G கொடுக்குறோம். அதனுடைய வேல்யூ 71 கரெக்டாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. நம்ம இன்னொரு ஆல்ஃபபெட்டை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் வேறு ஒரு இன்புட் வச்சு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஆல்ஃபபெட் A வச்சு ட்ரை பண்ணுறேன். அதனுடைய ஆன்சர் 65 வரணும். ஸோ 65 உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த வே. இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ASCII கேரக்டரை நியூமரிக்கல் வேல்யூவாக மாற்றுறது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம அப்படி தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த டாபிக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூஸிங் சி ப்ரோக்ராமிங். ஒரு சி ப்ரோக்ராமிங்கில் நம்ம எப்படி பண்ணலாம், சி ப்ரோக்ராமிங்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேம் ப்ராசஸ் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி ஹெடர் ஃபைல்ஸ், என்ன ஹெடர் ஃபைல் ஹேஷ் இன்க்ளூட், டபுள் கோட்ஸ்னால் டபுள் கோட்ஸு, இல்லைனா செட் ப்ராக்கெட் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. .h டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டிங்களா. அதுக்கப்புறம் வாய்ட் மெயின், இதுலேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை.
void main, then open curly braces, closed curly braces. இப்போ நம்ம வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வேரியபிள் டிக்ளரேஷனில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் திங்க் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை வேரியபிள் தேவைப்படும் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா நம்ம வந்து படிச்சிருக்கோம் மேத்தமெட்டிக்ஸில். ஸோ பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு. ஸோ பினா பிரின்சிபல் அமௌண்ட், என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி 3 வேரியபிள் தேவை. இந்த 3 வேரியபிளையும் மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணி, இட் மீன்ஸ் கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்னொரு வேரியபிள் தேவை. மொத்தம் நம்மளுக்கு 4 வேரியபிள்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த 4 வேரியபிள்ஸ்லேயும் நம்ம வந்து கரெக்டாக வந்து டேட்டா டைப்பை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். எந்த வேரியபிள்லாம் வந்து இன்டிஜராக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும், எந்த வேரியபிள்லாம் நம்ம வந்து ஃப்ளோட்டாக ரெப்ரசன்ட் பண்ணணும், அதெல்லாம் கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் இன்டிஜர் நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதை நான் என்னன்னு கொடுக்குறேன். ஸோ 5 years 4 yearsன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இன்டிஜர் எடுத்துக்கலாம். கமா பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதையும் நம்ம என்ன பண்ணுறேன், இன்டிஜரில் கொடுத்துட்றேன். தென் செமிகோலன். அதுக்கப்புறம் ஃப்ளோட் டெசிமல் வேல்யூஸ். இதெல்லாம் டெசிமல் வேல்யூஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 12.5 13.5. ஸோ அதெல்லாம் வந்து பாயிண்ட் வச்சுருக்கனால அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளோட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ ஆர். ஓகே, அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஷார்ட் ஆட்டு எஸ்ஐ, அதையும் நான் வந்து ஃப்ளோட்டில் கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அகெயின் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட்டு. பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரே லைனில் என்டர் த வேல்யூ ஆஃப் பி கமா என் கமா ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே ஸ்கேனப்பில் 3 வேல்யூஸையும் வாங்க போகிறோம். ஸோ ஸ்கேனப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஎன்ஆர். பிஎன்ஆர்னால் ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்னது, இன்டிஜரில் தான் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் டி ஃபஸ்ட்டு. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதுவும் வந்து இன்டிஜரில் தான் இருக்குது. ஸோ அதனால் பர்சன்டேஜ் டி. அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து எதில் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ளோட்டில் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு வந்து பர்சன்டேஜ் எஃப். இந்த மாதிரி கண்டினியூஸாக என்டர் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த டபுள் கோட்ஸ் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கமா யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கேனஃப்னால் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது மாதிரி நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், ஆம்பர்சன் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆம்பர்சன். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வேரியபிளாக இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். பி ஃபஸ்ட்டு பி கமா தென் ஆம்பர்சன் என் கமா ஆம்பர்சன் ஆர். ஸோ 3 வேல்யூஸும் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் நம்ம கொடுக்குற 3 வேல்யூஸையும் வந்து அது அழகாக அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போது நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். எஸ்ஐ ஈக்குவல் டு ஈக்குவேஷன் டைப் பண்ணுறோம். என்ன ஃபார்முலா, பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 செமிகோலன். ஸோ கால்குலேஷனை போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் எஃப்னு கொடுத்துட்டு the simple interest is அப்படின்னு ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து என்ன வேல்யூவாக வரணும், டெசிமலாக வரலாம். ஓகே, நம்ம டெசிமலாக தான் கொடுத்துருக்கோம், ஃப்ளோட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ பர்சன்டேஜ் எஃப்னு கொடுத்துடலாம். கமா கொடுத்து அது எந்த வேல்யூவில் இருக்கும், எஸ்ஐயில் இருக்குது. ஸோ அதனால் இதில் எஸ்ஐன்னு கொடுத்துருங்க. ஓகே, செமிகோலன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, எவ்வளோ அமௌண்ட்டு வந்து மொத்தமாக அந்த யூசருக்கு வந்து கையில் கிடைக்குது, அதுக்கு பேர் வந்து டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ டோட்டல்னு ஒரு வேரியபிள் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே டோட்டல் கொடுத்துடணும், இல்லைன்னா எரர் காட்டும். டோட்டல் ஃப்ளோட்டாக கொடுத்தாச்சு. டோட்டல் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, எவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ பி பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ. இதையே நம்ம என்ன பண்ணிடலாம், பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். The total amount is equal to percentage F கொடுத்துருங்க. ஃபுல் கோட்ஸுக்கு அப்புறம் கமா யூஸ் பண்ணிவிட்டு தென் அந்த டோட்டல் வேரியபிள் நேமை கரெக்டாக எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். செமிகோலன் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ப்ராசஸ் ஓவர். இப்போ நம்ம வந்து பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எரரும் இல்லை, வார்னிங்கும் இல்லை. ஸோ நம்ம ரன் பண்ணலாம். இப்போ நம்ம வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு நான் 6000 கொடுக்குறேன். ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5 கொடுக்குறேன்.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டெசிமல் வேல்யூ, ஸோ அதனால் நான் 12.5 கொடுக்குறேன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு? 3750. டோட்டல் அமௌண்ட் வந்து 9750. ஸோ இது வந்து ஒரு ஆர்டராக இல்லை, ஒரு லைன் பை லைனாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் டெசிமல் வேல்யூஸும் 0.000 நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி அன்னெசரி ஜீரோஸ்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளேஸில் வந்து .fன்னு கொடுத்துட்றேன். .fனா என்ன அர்த்தம்னா டெசிமல் வேல்யூஸு வேண்டான்னு அர்த்தம். அட் த சேம் டைம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டோட்டல் அமௌண்ட்டும் ஒரே லைனில் வருது. ஸோ லைன் பை லைன் வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்லாஷ்ன்னு கொடுத்துட்றேன் இந்த எண்டில். ஸோ இந்த எண்டில் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு லைன் பை லைனாக கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ பில்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி சேம் இன்புட்டை வச்சு செக் பண்ணலாம். 6000, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5, அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12.5. இப்போ பார்த்தீங்கன்னா த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் 3750, டோட்டல் அமௌண்ட் இஸ் 9750. ஸோ நம்மளுக்கு கிளியராக அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்லாம் நம்மளுக்கு பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேளுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ like my video and interested to see my video, subscribe my channel.